தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதியாரின் நினைவு மணிமண்டபம் பராமரிக்கப்படாமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பாரதி பிறந்த மண்ணில் இருக்கும் மணிமண்டபத்தில் உரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் அவரது நினைவாக மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மணிமண்டபம் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஓடி விளையாடு பாப்பா என்று பாடிய பாரதியின் நினைவு மண்டபத்தில் இருக்கும் பூங்காவில் விளையாட்டு சாதனங்கள் உடைந்து காணப்படுவது வேதனை அளிப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாரதி இளைய தலைமுறையான குழந்தைகளுக்காக விரும்பி பாடியிருக்காரு. அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை செயல்படுத்துவதற்காக இங்கே விளையாட்டு அரங்கங்கள் கட்டியிருக்காங்க. அந்த விளையாட்டு அரங்குகள் ஒரு நல்ல முறையில் பராமரிக்கப்படணும். அவங்களுக்கு வேண்ட குழந்தைகளுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்கணும். மணிமண்டபத்தில் மின் விளக்குகளும் உடைந்து காணப்படுவதோடு கழிப்பறைகள் கட்டப்பட்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்குள்ளாவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வந்த டூரிஸ்டுகளுக்கு இந்த பாத்ரூம் வசதி மற்றதுகளை செஞ்சு கொடுக்கணும். மின் விளக்கு வசதி பின்னால் இல்லை, இருளாக கிடைக்கிறது. பின்னால் உள்ள ஒரு கேட்டு போட்டிருக்காங்க, அதில் கீழ்ப்பக்கத்தை அடைக்காமல் வெளியிலேருந்து பன்றிகள்லாம் கட்டடத்துக்குள்ளே நிறையா வருது. அதை அடைச்சி அந்த கேட்டை போடாமலே உயரமாக 1 அடி 1.5 அடி இடம் விட்டு போட்டுட்டாங்க. அது வழியே பன்றிகள் வருது. இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இந்த கட்டடத்தில் இப்போ இருக்குது. பாரதியின் சொந்த ஊரில் இருக்கும் இந்த மணிமண்டபம் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதே எட்டயபுரம் மக்களின் கோரிக்கையாகும். புதிய தலைமுறைக்காக கோவில்பட்டி செய்தியாளர் மணி.